நாமக்கல்லில் ஒருங்கிணைந்த லாரி பார்க்கிங் அமைக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் தொடர் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் அது குறித்து சிறு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தின் சரக்கு போக்குவரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் நாமக்கல்லில் 25,000க்கும் மேற்பட்ட லாரிகள் இயங்கி வருகின்றன. ஆனால் ஒருங்கிணைந்த லாரி பார்க்கிங் வசதி இல்லாததால் லாரிகள் சாலை ஓரங்களிலும் பொது இடங்களிலும் நிறுத்தப்பட்டு வருகின்றன. நாமக்கலில் கடந்த 20-25 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கு ஒரு 25,000-30,000 லாரிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் ஒரு லாரி பார்க்கிங் யார்டு வேண்டும் என்று நெடுநாளைய கோரிக்கைகள் லாரி சங்கங்களாகட்டும், தனியார் லாரி உரிமையாளர்களாகட்டும், அரசுக்கு அரசியல் சார்ந்த கட்சிகள் தொடர் கோரிக்கை வைத்திருப்பது இந்த லாரி ஸ்டாண்ட் என்பது. இதனை அரசு இதுவரை செவிசாய்க்கவில்லை. இதனால் பேட்டரி, டீசல் மற்றும் விலை உயர்ந்த உதிரி பாகங்கள் திருடப்படும் சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். பார்க்கிங் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தால் விபத்துகள் குறைக்கிறதுக்கு முழு முதற் காரணமாக இருக்கும். மற்ற திருட்டு சம்பவங்கள் நடக்கிறது. டயரு, பேட்டரி, சின்ன சின்ன டூல்ஸ் இதெல்லாம் திருட்டு போயிட்டு இருக்குது. இதையும் தடுக்கலாம். பாதுகாப்பு குறைபாட்டால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். எல்லாமே அட்வான்ஸாக பே பண்ணுற டேக்ஸ்லேருந்து எல்லா வரியும் அட்வான்ஸாக கட்டிட்டு நாங்கள் தொழில் செய்கிறோம். அதுவே எங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் எங்களுக்கு பேருதவி. ஆனால் எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு ஒரு உதவி செய்தான்னு கேட்டால் கேள்விக்குறியாகவே இருக்குது. நாமக்கல்ல ஒரு ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது, புறம்போக்கு இடங்கள். அதில் ஏதாவது இப்போ வந்திருக்க புது அரசாங்கம் அதில் ஒரு நல்ல இடமா எங்களுக்கு எடுத்து பார்த்து அதில் ஒரு லாரி தொழிலில் ஒரு லாரி பார்க்கிங் எங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தா இப்போ நைட்டில் வரவங்க கூட அங்கே நிறுத்தி தூங்கிட்டு போகும்போது இந்த ஆக்சிடென்ட் கூட குறையும். எனவே கண்காணிப்பு கேமரா, பாதுகாப்பு வசதி உள்ளிட்ட அம்சங்களுடன் ஒருங்கிணைந்த லாரி பார்க்கிங் அமைக்க தற்போதுள்ள அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.